அனைவருக்கும் வணக்கம். என் நேம் சந்தோஷ்குமார். நான் மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கிளியர் சேனலோட ஃபவுண்டர். இன்னைக்கு பிளந்த பற்கள், அதாவது கிராக்டு டூத் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் நம்ம ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நமக்கு ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக நமக்கு யார் வந்திருக்கு அப்படின்னா டாக்டர் முகமது முஸ்தபா ஃப்ரம் வெள்ளூர் ஃபாத்திமா டென்டல் அண்ட் ஸ்கின் கேர் கிளினிக். அவங்கள இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். முகமது முஸ்தபா சார், இப்போ இந்த கிராக்டு டூத்னா என்ன, அதோட சிம்டம்ஸ் என்ன, கொஞ்சம் சொல்லுங்க சார். கிராக்டு டூத் அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு பல்லு ரெண்டா உடைஞ்சு இருக்கிறதுக்கு ஏன் உடைஞ்சிருச்சு அப்படின்னா உண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள்ல ஏதாவது ஒரு ஹார்டான வசத்தை கடிச்சிடுறோம் தெரியாம. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு சில பேர் நான்வெஜ் நிறைய பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. அப்ப எலும்பு இருக்கக்கூடிய இதெல்லாம் கடிக்க போகும்போது கொஞ்சம் தவறுதலா மாத்தி கடிக்க போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பல்லு ரெண்டா கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது ஒரு முக்கியமான காரணங்கள். ஒரு சில பேர் சாதாரண அரிசியில இருக்கும் பாருங்க கல்லு, அந்த கல்லை தவறுதலா கடிச்சாலும் அந்த மாதிரி பற்கள் ரெண்டா கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. முக்கியமானது ரோட் டிராபிக் ஆக்சிடென்ட். சம்டைம்ஸ் தெரியாம வண்டியில போகும்போது ஸ்லிப்பா விழுகும் போது என்ன நடக்கும் அப்படின்னா பற்கள் இந்த இடத்துல கீழ்த்தாடையில அடிப்படும். இந்த இடத்துல கீழ்த்தாடையில அடிப்படும் போது என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய கடவாய் பற்களோ அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ப்ரீமோலார் டீத் இதெல்லாம் ரெண்டா கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் கிராக்டு டூத். ஸோ இதுக்கான அவுட்கம் எப்படி இருக்கும் அப்படின்னா எப்போ ஒரு பல்லு கிராக் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்கா அந்த பற்கள்ல நம்பர் 1 கூச்சங்கள் ஆரம்பிக்கும். ஒரு சில இடத்துல அபாரமான வலிகள் இருக்கும். வெறும் மேலாக்க கிராக் ஆயிருக்கு, வெறும் அந்த இனாமல் அந்த டென்டின் மட்டும் சிப் அவுட் ஆயிட்டு இருக்கு, அது மட்டும் ஆடிட்டு இருக்கு அப்படின்ற பட்சத்துல என்ன நடக்கும் அப்படின்னா பெருசா வலி இருக்காது, சென்சிட்டிவ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையும் அந்த பற்களை நம்ம பாதுகாப்பு பண்ணிக்கலாம். சார், இப்போ எந்த பர்டிகுலர் ஹேபிட்ஸ் இந்த கிராக்டு டூத்தை கன்டினியூஸாக இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருக்கும்? இப்போ ஒருத்தவங்க கிராக்டு டூத்து லைட்டாக கிராக் ஆயிடுச்சு, இப்போ வேற என்னென்ன விஷயங்கள் செஞ்சா இந்த கிராக்டு டூத்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும்? இப்போ ஒரு பல்லு கிராக் ஆயிடுச்சு, அப்போ என்ன பண்ணுவீங்க? உடனடியா உங்களுடைய பல் மருத்துவர்கிட்ட போகணும். ஒரு சில பேருக்கு கிராக் ஆயிருக்கும், பட் அதை என்ன பண்ணுவாங்க, பெருசா இது பண்ணிக்க மாட்டாங்க, லேசா சென்சிட்டிவ் மட்டும் தான் இருக்கு அப்படின்ட்டு கவனிக்காம விட்டுட்டாங்க அப்படின்னா மேலும் மேலும் நீங்க கண்டிப்பா சாப்பிடுவீங்க. மேலும் மேலும் சாப்பிடும் போது உணவுப் பொருட்கள் திருப்பி உள்ள போய் மாட்டோம், இல்ல ஏதாவது இன்னும் கொஞ்சம் ஹார்டான ஐட்டம்ஸ் கிடைக்க போகும்போது அந்த கிராக் இன்னும் கொஞ்சம் பெருசா ஆகிட்டு அது இன்னும் டெப்த் வரைக்கும் போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த மாதிரி கிராக்டு டூத் வந்துச்சு அப்படின்னா உடனடியாக அவங்க பல் மருத்துவர்கிட்ட போயிட்டாங்கன்னா உடனே அதுக்கான தீர்வுகளை செஞ்சு, சம்டைம்ஸ் அதை கவனிக்காம விட்டோம்னா பெரிய அப்பைக்கல் இன்ஃபெக்ஷன் சொல்லுவாங்க. அந்த கிராக் டூத்னால இன்ஃபெக்ஷன் வேருக்கு கீழே பெரிய இன்ஃபெக்ஷன்லாம் பிரச்சனைகள் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. அதனால ஆரம்ப கட்டத்திலேயே நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்களா கிராக் ஆயிடுச்சுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா உடனடியாக அவங்க பல் மருத்துவர்கிட்ட போனீங்கன்னா அவங்க தாராளமா அதை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. தேங்க்யூ ஃபார் த ஆன்சர் சார். இப்போ என்னோட அடுத்த கேள்வி, இந்த கிராக்டு டூத்து அதுவே ஒட்டிக்க வாய்ப்பு இருக்கா? ஏன்னா நம்ம ஸ்கின் இருக்கு, ஸ்கின்ல நம்ம ஒரு கத்தியோ ஏதோ பட்டா அது கிழிக்கப்படுது, திரும்ப அதுவே ஒட்டிக்குது. அதுபோல் இந்த பற்கள் உடைந்த பற்களும் ரெண்டா இருக்கும்போது அது ஒட்டிக்குமா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? வாய்ப்புகளே இல்லைங்க. அதாவது பொதுவாகவே இந்தியாவில பொறுத்தவரைக்கும் அனைவரும் மருத்துவர்களே. இப்ப எனக்கு தலைவலிக்குதா, உடனே நாம என்ன பண்ணுவோம், ஒரு கால்பால் மாத்திரை வாங்கி போட்டுக்கிறோம். இந்த மாதிரிதான் எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. பட் ஆனா டென்டிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ஒரு மெக்கானிக்கல் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். அதாவது ஒரு பல் மருத்துவர் உள்ள கை வைக்காத வரைக்கும் அந்த பிரச்சனைகளை கண்டிப்பா சால்வ் பண்ண முடியாது. சோ நானே ஒரு பல் மருத்துவரா இருந்தாலும் எனக்கு ஏதாவது பற்கள் ஒரு பிரச்சனையா இருந்தா கண்டிப்பா இன்னொரு பல் மருத்துவர் தான் அதை சரி பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த கிராக்டு டூத்தா இருந்துச்சுன்னா அந்த எந்த பீஸ், அதாவது மேக்சிமம் இருக்கக்கூடிய பல்ல சேவ் பண்ணிட்டு மினிமமா கிராக் ஆயிருக்கு பாருங்க, அதை மட்டும் ரிமூவ் பண்ணி போடணும். அப்போ ஒரு அனஸ்தீசியா கொடுக்கணும், லோக்கல் அனஸ்தீசியா கொடுத்து அதை மறக்க வச்சு அந்த உடஞ்சு போயிருக்கு பாருங்க அந்த சின்ன பார்ட், அதை வரைக்கும் ரிமூவ் பண்ணிட்டு அந்த உடஞ்ச இடத்த அடுத்தடுத்த ட்ரீட்மெண்ட்ஸ், அதாவது காம்போசிட் ரெஸ்டரேஷனோ இல்ல ரூட் கனாலோ பண்ணி அந்த மாதிரி செஞ்சுதான் காப்பாற்ற முடியுமே ஒழிய இதை கண்டிப்பா வேற ஒருத்தர், அதாவது நான் சொல்றேன், நானே பல் மருத்துவராக இருந்தாலுமே நானே எதுவும் செஞ்சுக்க முடியும்னா கண்டிப்பா முடியாது. நான் கண்டிப்பா என்னுடைய நண்பர் ஒரு பல் மருத்துவர் நோக்கி போனாதான் அந்த டென்டிஸ்ட் ஒன்லி கேன் ரெக்கவர் மை தி அதர் டீத் ஸ்ட்ரக்சர். ஓகே சார், பிளந்த பற்கள் இந்த கிராக்டு டூத் ஏற்படுவதற்கான காரணங்கள் பற்களை வைத்து கரண்டுறது, இந்த தேங்காவை கரண்டுறது, இல்லை பெரிய ஒரு இரும்பாக இருக்கிற விஷயத்தில், இல்லை ஏதாவது மூடியை தொடக்கிறதுக்கு பற்களை பயன்படுத்தி ஓப்பன் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு காரணமாக இருக்குங்களா? ஆமா கண்டிப்பாங்க, கண்டிப்பா. உதாரணத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில பேர் ட்ரை ஃப்ரூட்ஸ் அதெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வாயிலே பற்கள்லே கடிப்பாங்க. இதுல அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் போடுவாங்க பாருங்க, இதை எடுத்து இது மாதிரி கடிக்கிறதெல்லாம். சோ அதெல்லாம் ரொம்ப தவறுதலான பழக்கம். அந்த மாதிரி ஹார்டா இருக்கக்கூடிய பொருட்களை தேவையில்லாம நம்ம கடிக்கிறது தப்பு. ஒரு சிலது ரொம்ப ஹார்டா இருக்கும், இல்ல நான் அப்படியே கடிச்சோன்னு வச்சுங்க டக்குன்னு சிப் அவுட் ஆயிடும். மேல இருக்கக்கூடிய இனாமல் டக்குன்னு சிப் அவுட் ஆயிடுச்சுன்னா கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ இந்த மாதிரி சாகசங்கள்லாம் பண்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா ஒன்ஸ் நம்மளுடைய நேச்சுரல் டீத்தை கடைசி வரைக்கும் நேச்சுரலாவே பாதுகாப்பு பண்ணிக்கிட்டு போறதுதான் நல்லது. அதை விட்டுட்டு என்னதான் நாங்க டென்டிஸ்ட அந்த பற்களை நாங்க ரெக்கவர் பண்ணி கொடுத்தாலும்
ஒரிஜினல் நேச்சுரல் தான். சோ அதை காப்பாத்திக்கிறது நல்லது. ஒரு சில நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, கூல் ட்ரிங்க்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க, அதை வந்து பல்லிலேயே உடைக்கிறதுக்கு கழட்டுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க, மேல இருக்கக்கூடிய அந்த இதெல்லாம். சோ அது ரொம்ப ரொம்ப தவறுதலானது. அது தவறுதலா அதை கடிச்சு உடைக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா பற்கள் கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ அதுக்கான ஓப்பனர் இருக்கும் பாருங்க, அதை வச்சுதான் நம்ம ஓபன் பண்ணணுமே ஒழிய நம்ம இந்த மாதிரி செய்யறது தவறுது. சார், விட்டமின் B12 இல்லை விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இந்த மாதிரி ஏதாவது விஷயங்கள் குறைபாடு இருந்தால் அதனால் இந்த கிராக்டு டூத் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்களா? கிராக் பற்கள் வந்து இந்த மாதிரி கிராக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நம்ம இந்த மாதிரி மெக்கானிக்கலா நம்ம பண்ணக்கூடிய தப்புகள் தான், எதையோ பிடிச்சி கடிக்கிறதுனால. அதனாலதான் நீங்க கேட்கக்கூடிய கேள்விகள் என்ன அப்படின்னா வந்து, ஒரு சில பேருக்கு பற்கள்லாம் ஆட ஆரம்பிக்கும், பற்கள் ஆடுது, இல்ல பற்கள் வந்து பலவீனம் ஆகுது, பற்கள்ல வலுவில்லை, அந்த மாதிரி இருக்கக்கூடிய பட்சத்துல வந்து நம்ம வந்து வெறுமனே வந்து உங்களுக்கு சத்து குறைபாடுகள் இருக்கு அப்படிங்கறது போகாம எதனால அந்த மாதிரி பலவீனம் அடைஞ்சிச்சு அப்படிங்கறத நம்ம பார்க்கணுங்க. சோ அது எதனால முக்கியமா நாங்க சொல்லுவோம் அப்படின்னா வந்து பெரியோடான்டல் ப்ராப்ளம் சொல்லக்கூடிய பற்களை சுத்தி இருக்கக்கூடிய அந்த ஈறுகள்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அழுக்குங்க படிஞ்சிருக்கும் பற்கள்ல ஒரு சில பேருக்கு, தட் இஸ் கால்ட் கால்குலஸ் சொல்லுவோம். அந்த கால்குலஸ் படிஞ்சு அதனாலதான் பற்கள் வீக் ஆகும், அதனாலதான் பற்கள் ஆட ஆரம்பிக்கும். சோ அதுதான் முக்கியமான காரணம். ரெண்டாவது முக்கியமான காரணம் நான் என்ன சொல்லுவேன்னா, டயபெட்டிக் பேஷண்ட்ஸ், பொதுவாகவே சர்க்கரை நோய் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்காவே அவர்களுடைய பற்கள் வந்து லேசா கொஞ்சம் கொஞ்சமா ஆட ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சோ முதல்ல அந்த மாதிரி யாராவது இருக்கு, எங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப ஈருங்கெல்லாம் ரொம்ப வீக்கா இருக்கு, பற்கள் ஆடுது அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னாவே முதல்ல போயிட்டு ஒரு பல் மருத்துவரை போய் பார்த்துட்டு பற்களுடைய பிரச்சனைகள் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு, தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு ஜெனரல் பிசிஷியனை பார்த்துட்டு அவங்களோட டயபெட்டிக் ஸ்டேட்டஸ் எல்லாம் கண்டுபிடிச்சு, ஸோ டயபெட்டிக்கை சம்டைம்ஸ் கண்ட்ரோல் பண்ணாவே உங்களுடைய பற்களுக்கான ட்ரீட்மெண்ட், அதாவது ஸ்கேலிங் எல்லாம் பண்ண பிறகு ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பற்கள் வந்து திருப்பி அது சேவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சார். முஸ்தபா சார், தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் என் கூட இருந்து நான் கேட்குற கொஷின்ஸ்லாம் ஆன்சர் பண்ணீங்க. ரியலாக இந்த வீடியோ வந்து இந்த கிராக்டு டூத் இருக்கக்கூடியவங்க இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு உபயோகமாக இருக்கும். உங்களுக்கு கிராக்டு டூத் இருந்துச்சு அப்படின்னா அதை வராமல் எப்படி பாதுகாக்கணும், வந்தால் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த வீடியோவில் நம்ம பேசணும். ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்காவது இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா தான் எங்களுக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். மெடிக்கல் இன்ஃபர்மேஷன் கிளியர் சேனலில் நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஓப்பன் பண்ணியிருக்கோம். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ஏதாவது ஹெல்த் கேர் ரிலேட்டடாக ஏதோ ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை அந்த குரூப்பில் போட்டிங்க அப்படின்னா நாங்கள் அதுக்கு ரிலேட்டடாக ப்ரொஃபஷன்ஸில் அந்த கொஷின்ஸை கேட்டு அதுக்கான ஆன்சரை உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இந்த குரூப்போட லிங்க் நீங்கள் எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா, இந்த யூடியூப் சேனலுக்கு போயிட்டு மோர் போனீங்கன்னா அந்த மோர்ன்ற இடத்துல வந்து லிங்க் இருக்கும், எங்கள் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் குரூப்பில் நாங்கள் ஆட் பண்ணிடுவோம். ஸோ தட் ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த குரூப்பில் உங்களுக்கு என்ன கொஷின் இருந்தாலும் கேட்டுக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.